டெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் இன்று மாலை செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் அட்டவணையை இறுதி செய்து இன்றே அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் தேதியும் இன்று மாலை 4 மணிக்கு அறிவிக்கப்பட உள்ளது. அசாம் சட்டமன்ற தேர்தல் தேதியையும் இன்று மாலை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட உள்ளதால் இன்று அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் மாலை 4 மணி முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலாகிறது. அரசு நிகழ்ச்சிகள், கோயில் திருவிழாக்கள் உள்ளிட்டவைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று மாலை 4 மணிக்கு அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளன. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது, பிரச்சார கூட்டங்களை அதிகரிப்பது உள்ளிட்ட பணிகளில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்றன. சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் நேர்காணல் நாளை மறுதினம் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் நேர்காணலை நடத்த உள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தவேக தலைவர் விஜய் ஆஜராகியுள்ளார். சம்பவம் தொடர்பாக 3வது முறையாக விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தவேக தலைவர் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இழுக்க பாஜக முயற்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பாஜகவிற்கு அவருடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்தால் விஜயின் அரசியல் வாழ்க்கை சூனியம் ஆகிவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மாநிலங்களில் காலியாகும் மாநிலங்களவை இடங்களுக்கு நாளை தேர்தல் நடைபெறுகிறது. குதிரை பேரத்தை தடுக்க பெங்களூருவில் தங்க வைக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒடிசாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். தடுக்காதே, 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 தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்காதே, தமிழகத்தின் வளர்ச்சியை தடுக்காதே. சிலிண்டர் எங்கே, சிலிண்டர் எங்கே, சிலிண்டர் எங்கே, சிலிண்டர் எங்கே, வாய்ச்சவடால் மோடியே, வாய்ச்சவடால் மோடியே, நரேந்திர மோடியே, நரேந்திர மோடியே. வெளியுறவு கொள்கையிலும் ஃபெயிலியர் மாடல் என பெயர் எடுத்துள்ள மத்திய பாஜக அரசின் தவறான முடிவுகளால் கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சாடியுள்ளார். களத்தில் தகிக்கும் மக்களின் கோபத்தை உணர்ந்து மத்திய அரசு உடனடியாக நிலைமையை சீர் செய்திட முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களை காப்பாற்றவே திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற்றதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கமளித்துள்ளார். கடந்த காலங்களில் தொகுதிகளை குறைத்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தவேக 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் நேர்காணலை விஜய் விரைவில் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தொகுதிக்கு 3 பேர் தேர்வு செய்து கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நேர்காணலை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது குறித்து இன்று முக்கிய முடிவெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்.
கோவையில் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் சிக்கிய காவல் கண்காணிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாலியல் வன்கொடுமை, மிரட்டல் உள்ளிட்ட 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை நாவலூர் அடுத்த தாழம்பூரில் வீட்டிலிருந்த சிலிண்டர் வெடித்து 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் வெடித்து சிதறியதில் பலத்த காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தில் 2 கோடி மதிப்புள்ள முத்து வளையல்கள், தங்க முத்துகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 12 அரிய வகை தங்க நகைகளை திருடிய கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இஸ்ரேலின் மத்திய பகுதிகளில் ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. குடியிருப்புகள், வாகனங்கள் சேதமடைந்ததால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவு மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான்வழி தாக்குதலின் வீடியோவை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ளது. ஈரானின் 90க்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகள், ஏவுகணை கிடங்குகள் மற்றும் கடற்படை சுரங்கங்கள் அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 12 மருத்துவ பணியாளர்கள் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு உலக சுகாதார அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டதாக பரவிய தகவலை அந்நாட்டு அரசு மறுத்துள்ளது. நெதன்யாகு உயிருடன் இருந்தால் அவரை பின்தொடர்ந்து கொல்வோம் என்று ஈரானின் புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் பதற்றத்திற்கு மத்தியில் வடகொரியா பல்வேறு ஏவுகணை சோதனைகளை ஒரே நேரத்தில் நடத்தியுள்ளது. அதிபர் கிம் ஜாங் உன் தமது மகளுடன் நேரில் சென்று ஏவுகணை சோதனையை பார்வையிட்ட வீடியோவை அந்நாட்டு அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது.